guys, வெல்கம் டு ஷா கிராஃப்ட் தமிழ். இன்றைக்கி நான் எல்லா கிராஃப்டர்ஸும் மோஸ்ட்லி கடையிலேருந்து வாங்கி தான் கிராஃப்டில் பண்ணுவாங்க. ஆனால் நான் மட்டும் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் கிராஃப்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி சில பொருள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிச்சன் செட் வச்சுருக்கேன். இதை பார்பி ஷோஸ்க்கெலாம் போடலாம், திரும்பியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிச்சன் செட் வாங்கி வச்சுருக்கேன். ஓகேவா. ஃபஸ்ட்டு பிளேட்டு, தென் இந்த மாதிரி ஜூஸ் கப்பு. ஓகேவா. அடுத்தது இந்த மாதிரி கூடை கூட வச்சுருக்கேன். கூடை 100 ரூபா இருக்குது சும்மா. ஓகேவா. அடுத்து கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதுலேயே செட்டாக வாங்கினதாங்க இதெல்லாம். நான் சின்ன வயசில் வாங்கினது இப்போ இருக்க வச்சுட்ருக்கேன். தென் இந்த மாதிரி ரஸ்னா பாட்டில்ஸ் அதெல்லாம் அது உள்ளே இருக்கும். அதெல்லாம் நான் வச்சிட்ருக்கேன். நான் சின்ன வயசில் வாங்கினது அப்படியே வச்சிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில் பார்க்கும்போதெல்லாம். தென் இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். தென் இந்த மாதிரி ஒரு கடாய் மாதிரி ஒன்று வச்சிட்ருக்கேன். ஓகேவா. அது என்னென்னு எனக்கே தெரியாது. தென் இந்த மாதிரி டீ கப்ஸ் வச்சுருக்கேன். ஓகேவா. அடுத்தது இந்த மாதிரி நானே பண்ணேன். இந்த ஐஸ்கிரீம் கப்பை வச்சு ஒரு பவுல் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பார்பிக்கு. அடுத்து நார்மலாக குல்ஃபி சாப்பிட்டா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும்ல, அந்த மாதிரி பாட் அது. அந்த பாட்டையும் நான் வச்சுருக்கேன் அப்படியே. ஓகேவா. அடுத்து நெக்ஸ்ட் பாக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாக்ஸ் என்னென்னா டாக்டர் இஷாந்தினின்னு எழுதியிருக்கோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு தெரியுதா டாக்டர் இஷாந்தினி? நான் இதை 5th பண்ணது. ஓகேவா. இப்போ திறந்து காமிக்கிறேன் பாருங்கள். இதில் டாக்டருக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். திறக்கிறேன் இப்போ தான். ஓகேவா. ஃபஸ்ட்டு மாஸ்க் தான் வச்சுருக்கேன். பேஷண்ட்ஸ் யாருன்னா வந்தாங்கன்னா மாஸ்க் கொடுக்க மாஸ்க் வச்சுருக்கேன். தென் மாஸ்க் வச்சுருக்கேன். நிறைய இருக்குது என்கிட்ட. இது நானே செஞ்ச செகண்ட் ஸ்டாண்டர்டில் செஞ்ச பார்பீஸு. ஓகேவா. நானே ஒரு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் செஞ்சதை பார்த்து நான் செஞ்சேன் பேப்பர்லேயே. தென் இந்த மாதிரி பஞ்சு வச்சுருக்கேன், காட்டன் வச்சுருக்கேன். டாக்டர்ஸில் எப்பயுமே வச்சுட்ருப்பாங்க. தென் இது பார்பி சேனலுக்காக நான் பண்ணது செகண்ட் ஸ்டாண்டர்டில். இதெல்லாம் நான் வச்சுட்ருக்கேன். ஒரு ட்ரா மாதிரி. ஓகேவா. இதில் பார்பிக்கான ஷூஸு எல்லாமே இருக்கும். ஓகேவா. தெரியுதா உங்களுக்கு அந்த ஷூ? அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும் போதே எனக்கு அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துச்சு. தென் டேப்லெட்ஸ் வச்சுருக்கேன். டேப்லெட்ஸ்னால் உண்மையானது இல்லை, டேப்லெட் முடிஞ்சு போனால் அந்த இதுவும் மட்டும் வச்சுருக்கேன், பிளாஸ்டிக். ஓகேவா. தென் இந்த மாதிரி பவுல்ஸ் வச்சுருக்கேன், கண்ணாடியும் வச்சுருக்கேன், நான் பிளாஸ்டிக்கும் வச்சுருக்கேன். இந்த மாதிரி மாத்திரையெல்லாம் நான் போட்டு வைக்கணும்னு. அது பார்பிக்காக இந்த மாதிரி பேக் வச்சுருக்கேன். நான் அதெல்லாம் சேர்த்து வச்சது காட்டனு. அடுத்தது இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையிலேயே வாங்கிட்டு வந்தது இதெல்லாம். ஓகேவா. அடுத்து இதில் டிக்கெட்ஸு. இதில் டிக்கெட் போடுறதுக்கு. அடுத்து இது பிடிஎஸ் கீ செயின்னு சொல்லிட்டு நான் ஏதோ பண்ணியிருக்கேன் 3rd ஸ்டாண்டர்டில். இது பேர் என்னதுன்னு நீங்கள் தெரியல. இதுக்கு நீங்களே ஒரு பேர் வைங்க. ஓகேவா. கமெண்டில் கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு பேர் சொல்லணும். தென் இது சின்சான் பொம்மை. ஓகேவா. அடுத்தது ஏதோ வச்சுருக்கேன் நான். திரும்பியும் டேப்லெட் வருது. திரும்பியும் அந்த மாதிரி ஒரு பவுல் அந்த கப்பு வருது. பிடிஎஸ்க்காக நான் வெத்திக்குச்சி அந்த இதுவில் வச்சு செஞ்சது, அந்த பாக்ஸ்லேயே செஞ்சது. தென் மெடிசன்ஸ்லாம் நிறைய வருது. தென் ஹாட் வருது. ஓகேவா. அது இந்த மாதிரி டேரி மில்க் சில்கை நான் பேடாக மாற்றி வச்சுருக்கேன். இது என்னதுன்னு எனக்கு தெரியல. ஓகேவா. இவ்வளோதான் இருக்குது இப்போ இதில். தென் திரும்பியும் டாக்டர் செட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ நான் திறக்கிறேன். என்னால் ஃபஸ்ட் திறக்கவே முடியல, எப்படியோ திறந்துட்டேன். திறக்கவே முடியல. இப்போ நான் எப்படியோ திறக்கிறேன். ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, திறந்துட்டேன். ஓகேவா. இதெல்லாம் என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்குது எனக்கு. ஓகே. ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி ஒரு மெடிசன்ஸ் ஏதோ வச்சுருக்கேன். ஓகேவா. இன்ஜெக்ஷன்ஸ்க்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த மெடிசன் நினைக்கிறேன். தென் கேலண்டர் வச்சுருக்கேன். 2023 2025 வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சுருக்கேன். ஓகேவா. தென் இந்த மாதிரி நார்மல் நோட்ஸ் எடுப்பாங்களா உங்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிலாம் எழுதி வைப்பாங்களே டாக்டர்ஸ், அதுக்கு வச்சுருக்கேன். இது என்னதுன்னு இதையும் நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இது என்னது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. ஓகேவா. இது திரும்பி மெடிசன்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஒரு மார்க்கர் வச்சுருக்கேன். ஓகேவா. அவ்வளோதான். பிங்க் கலர் வச்சுருக்கேன். தென் இது பெருசாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஆனால் இது உள்ள கொஞ்சம் பொருள் தான் இருக்கும். இதெல்லாம் நான் பேக் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஓகேவா.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருக்கேன், டிரான்ஸ்பரண்ட் கவரு. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஃபோன் ஸ்டாண்ட் நானே பண்ணது. ஓகேவா. அடுத்தது வந்து நார்மலாக வந்து இது வந்து கேண்டில், இது உள்ளே இருக்குல்ல அது கேண்டில், இது டேப்பு, ஸ்ட்ராங் டேப்புன்னு சொல்லிட்டு விற்றுச்சு. அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். தென் வந்து இதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டாண்டு. இதெல்லாம் வந்து கிராஃப்ட் பண்ணுறதுக்காகவே வீட்டிலேருந்து எடுத்தது, கடையிலேருந்து வாங்கினது ஒன்று கூட இல்லை. இதெல்லாம் என்னதுன்னா பீட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு வந்து எங்கன்னா 1 2 கண்ணில் படும் அந்த மாதிரி சேர்த்து வச்ச பீட்ஸ் தான் இதெல்லாம். ஓகேவா. நான் ஒன்றுத்தையுமே கடையிலேருந்து வாங்க மாட்டேன், எல்லாமே அந்த கிராஃப்ட்னாலே அதுதானே, நம்ம வீட்டில் இருக்க பொருள், வேஸ்ட்டான பொருளை வச்சு செய்கிறது தான் கிராஃப்ட்டே. ஓகேவா. அது என்னது மாதிரி பாட்டிலு, இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் கூட வந்துச்சு கேஷ் எங்களுக்கு கிஃப்டாக, அதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டம்ளர் வச்சுருக்கேன், அதெல்லாம் பழசு தான். ஓகேவா. அதே இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சுருக்கேன், தெரியுதா உங்களுக்கு, இதெல்லாம் ப்ரஷ்ஷு. அவ்வளோதாங்க காய்ஸ் நான் வச்சுருக்கேன். இன்னும் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், எதுவுமே இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.